கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த காலையில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்திலே அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் தேவ மகிமைக்கா நீங்க வாசித்து பாருங்கள். அவர்கள் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அந்த இடம் கூடின ஸ்தலம் அசந்தது வாசிக்கிறோம். ரெண்டாவது அங்க சொல்லப்படுது, அவள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். மூணாவது, அவள் தைரியமா தேவ வார்த்தையை பிரசங்கித்தாள் என்று வாசிக்கிறோம். அன்பான சகோதரனே சகோதரியே, ஆதி திருசபையிலே ஆதி சபையினுடைய பரிசுத்தவான்கள் ஆதி சபை என்ன செய்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெபித்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு பலர் என்ன பண்றாங்கன்னா, குறுக்கு வழியில பெரிய ஆள் ஆயிடலாம், சீக்கிரம் பணக்காரன் ஆயிடலாம், சீக்கிரம் பெரிய ஆளாகி என்னங்க பிரபலங்கள் ஆயிடலாம் அப்படின்னு ரொம்ப பேர் என்ன பண்றாங்க, யோசிக்கிறாங்க. ஆனா அன்பான தெய்வ சனமே, அப்படி யோசித்தவங்க அப்படி ஆனவங்க யாருமே ரொம்ப நாள் நிலைத்து இருந்ததா ஆவிக்குரிய உலகத்துல கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் காணவே முடியாது. யார் நிலைத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெபித்தவர்கள். யார் சாதித்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஜெபித்தவர்கள். யார் தேவனால பயன்படுத்தப்பட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெபித்தவர்கள். ஆகையால அன்பான தேவ ஜனமே, ஜெபிக்கிறவனுக்கு என்ன கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா, தோல்வி கிடையாது. ஜெபிக்கிறவன் அன்பான தேவ ஜனமே, அவன் எப்பொழுதும் எப்படி இருப்பானா, காட்டுல சிங்கம் எப்படி கர்ஜிக்குது அதை போல ஜெபிக்கிறவன் எப்பவுமே கர்ஜித்து கொண்டே இருப்பான். ஆகையால இந்த கால வேளையில ஜெபம் இல்லாம ஒரு கிறிஸ்துவனா நம்ம வாழக்கூடாது. இன்னைக்கு ஜெபம் என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, 1 நிமிஷம் ஜெபம், 5 நிமிஷம் ஜெபம், 1/4 மணி நேரம் ஜெபம், அரை மணி நேரம் ஜெபம். ஒரு கிறிஸ்துவனா இருந்தா குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு என்னங்க ஒரு 24 மணி நேரத்துல தேவனுக்கு தசம்பாகம் கொடுங்க. 2 hour 40 நிமிஷம். நீங்க குடும்பம், வேலை, வியாபாரம், படிப்பு, இப்படி பல நமக்கு கமிட்மெண்ட்டுங்க இருக்கிறதுனால அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நாம் என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்கணும். ஏன்னா நீங்க வேதத்துல அன்பான தேவ ஜனமே, லூக்கா நீங்க 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஒரு இரவெல்லாம் ஜெபம் பண்ணாருன்னு வேதம் சொல்லுது. இரவெல்லாம் நீங்க ஜெபிக்கலைன்னா கூட பரவாயில்லை, 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு. நீங்க மார்க் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. இருட்டா இருக்கும்போது அதிகாலமே அவர் என்ன பண்ணாரா, வனாந்தரத்திலே போய் ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுது. அன்பான தேவ சனமே, நீங்க பல மணி நேரம் ஜெபிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஒரு நாளைக்கு கிறிஸ்துவனாக அட்லீஸ்ட் 1 மணி நேரம் ஜெபித்தா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்களுடைய எதிர்காலம், நீங்க நல்லா இருப்பீங்க. ஏன்னா நீங்க அதே லூக்கா 5ஆம் அதிகாரம் வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஊழியத்தெல்லாம் முடிச்சு ஒரு வனாந்திரத்துல போய் ஜெபம் பண்ணார். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணார் தெரியாது, ஜெபம் பண்ணார். அவர் ஜெபித்தாருன்னு வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆகையால நீ உண்மையாய் தேவனை நேசிக்கிற பிள்ளையா இருந்தா, தேவன் உண்மையா நான் நேசிக்கிறேன்னு சொன்னா, நீங்க உதாரணத்துக்கு அன்பான தேவ சனமே, இன்னைக்கு ஒரு வாலிப பையன் ஒரு வாலிப பிள்ளையை காதலிக்கிறான்னா, அந்த பொண்ணு வர்ற வரைக்கும் அது எவ்வளவு நேரம் ஆகுமோ அவ்வளவு நேரம் காத்துட்டு இருப்பான். ஏன்னா அவனுடைய விருப்பம் என்னன்னா, நான் நினைச்சதை அடையணும்னு. அப்ப இந்த வார்த்தை கேட்கிற நீங்க, அது அழிஞ்சு போறீங்க இச்சை, அது அழிந்து போற காரியம். அதுக்கே காத்து மழை புயல்னு பார்க்காம, வெயில்னு பார்க்காம, என்னங்க மான மரியாதையெல்லாம் விட்டுட்டு ரோட்டத்துல, டீ கடை ஓரத்துல, பார்க்கில், கூப்பிடுற இடத்துல என்ன பண்றான், வெறி பிடிச்ச மாதிரி ஓடி போய் அங்க காத்துட்டு இருப்பாங்க. ஆனா நமக்கு உயிர் கொடுத்த ஆண்டவராச்சே, நம்ம ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைங்களாச்சே, அட்லீஸ்ட் நமக்கும் தேவனுக்கு ஒரு நல்ல உறவு இருக்கணும், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படணும், பலருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், பிரியமான தேவ ஜனமே, ஜெபம் பண்ணணும். ஏன்னா ஜெபம் பிரியமான தேவ ஜனம், இந்த உலகத்துல உனக்கும் எனக்கும் ஒரு திறவு போல, ஜெபம் உனக்கும் எனக்கும் ஒரு ஆயுதம் போல.
ஏன் திறவுகோல் அப்படின்றனா, நமக்கு முன்னால மூடப்பட்டிருக்கிற பல வாசல்கள் திறக்கப்படணும்னா நம்ம ஜெபிக்கிறவர்களாக மாறணும். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5-13 வசனம் வாசிச்சு பாருங்க. பேதுரு சிறையில் இருக்கிறாரு. சபையார்கள் ஜெபித்தார்கள். ஜெபித்த உடனே மூடப்பட்ட வாசல் திறக்கப்பட்டது. அப்போ இந்த வார்த்தை கேட்கிற அன்பான தேவ ஜனமே, நீ முன்னேறி போகாதபடி உனக்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளை நீ கடந்து என்னங்க நீ உன் லட்சியத்தை அடையணும்னா, நீ முன்னேறி போகணும்னா என்ன பண்ணணும்? இன்னைக்கு ஜெபிக்கிற தேவ பிள்ளையா மாறணும். நீங்க அப்போஸ்தலர் 16:25 வாசிச்சு பாருங்க. பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணாங்க. கட்டிருந்த கட்டுங்கள்லாம் தானே கலண்டு விழுந்துடுச்சு. இன்னைக்கு உன் குடும்பத்தில் பில்லி சுனித்துல, மாந்திரிகத்தில், சாபத்தில் கட்டப்பட்டிருந்தாங்கன்னா இந்த கட்டுங்கள்லாம் உடைக்கப்படணும்னா, மாறணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்கிறவளாக மாறணுங்க? ஜெபிக்கிறவளாக மாற வேண்டும். வேதம் சொல்லுது, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16, 17, 18 எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். அன்பான தேவச்சனம் வசந்த ஒருத்தர் பாவத்தை ஒருத்தர் ஒத்துக்கொண்டு ஒருவருக்காக ஒருவர் நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அப்பொழுது என்ன பண்ணுவாரு? உன்னை சுகமாக்குவாருன்னு சொல்லி. உனக்கு சுகம் வேணுமா? நீ என்ன பண்ணணுங்க? ஜெபம் பண்ணு. அன்பான தேவஜனமே, ஜெபத்தினால் ஆகாதது ஒன்றும் கிடையாது. ஆகையால் ஜெபம் பண்ணா உனக்கு அற்புதம் நடக்கும். அன்பான தேவ ஜனமே, நம்முடைய தேவன் யாருன்னா ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். அவர் கண்டிப்பா நிச்சயமா உனக்கு நன்மை செய்வார். ஆகையால் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு பல வருஷமா வைத்தியரால் கைவிடப்பட்டு என்னங்க மருந்து மாத்திரைக்கு பல ஆயிரங்களை செலவு பண்ணி சரீரத்தில் ஒரு சுகமும் காண முடியாம இன்னைக்கு நீ வியாதி பலவீனத்தோடு இருப்பாயனா, இன்னைக்கு ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த வியாதியிலேருந்து, இந்த நஷ்டத்துலேருந்து என்ன தப்புவியும். நான் வைத்தியனுக்கு கொடுக்குற பணத்தை, மாத்திரை மருந்து கொடுக்குற பணத்தை நம்முடைய ஊழியத்துக்கு செலவு பண்ணுறேன். நீ ஜெபம் பண்ணி பாரு. உனக்கு கர்த்தர் சுகத்தை தருவார், உனக்கு அற்புதத்தை செய்வார், உனக்கு விடுதலை உண்டாகும். அது மட்டுமல்ல, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். அவர் ஜெபம் பண்ணார். என்னங்க 3 வருஷம் 6 மாதம் மழை வரக்கூடாதுன்னு வரல. மறுபடியும் வான்னு சொன்ன உடனே வந்துச்சு. அப்போ தேவன் யாருன்னா அற்புதத்தை செய்கிற தேவன். உன் வாழ்க்கையில் அற்புதமே இல்லையா? உனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லையா? இல்லை திருமணம் ஆகலையா? இல்லை வியாபாரத்தில் செழிப்பு இல்லையா? இல்லை வீடு வாசல் இல்லையா? ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஆதி சபை ஜெபித்ததுனால தான் அவங்க தேவன் என்ன பண்ணாருங்க? அப்போஸ்தலருடைய கரங்களால பெரிய காரியங்களை செய்தார் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 43, 44 வசனத்தை வாசிக்கிறோம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜெபம் பண்ணாங்க. தேவன் அவருடைய கைகளால் அற்புதங்கள் அடையாளங்களை செய்து தேவன் என்ன பண்ண வல்லமை வெளிப்படுத்தினா. அப்போ இன்னைக்கு அற்புத அடையாளங்கள் நடக்கணுமா? நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தினால் ஆகாதது ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, நாங்கள் உம்மை போல ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாய் மாறும்படியாக ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டு உணர்த்தப்பட்டு ஒப்பு கொடுத்து இதுவரைக்கும் ஜெபிக்காத இருந்த பிள்ளைங்க இன்னையிலிருந்து ஜெபித்து உன்னோடு ஐக்கியம் கொள்ள, உம்மோடு உறவாட, உம்மோடு நடக்க ஒவ்வொருத்தருக்கும் நீர் உதவி செய்யுங்கப்பா. அடைக்கப்பட்ட வாசல்களை திறப்பீராக, கட்டப்பட்ட கட்டைகள் உடைக்கப்படுவதாக, வியாதி பலவீனங்கள் நீங்குவதாக. ஆண்டவரே தேவரீர் கர்த்தாவே, அதிசயங்களை அற்புதங்களை செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதியும். ஒரு நன்மை குறைபடாம எதிர்பார்க்கிற நன்மைகளை உடைய பிள்ளைகளை கட்டளையிடும். உம்முடைய ஆணை பாய்ந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன். தேவனங்களோடு பேசியிருக்கிறார். இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னா எங்களோடு நீங்கள் அணுகலாம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஜெப குறிப்பு இருந்தால் கமெண்ட் வழியாக தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.